வணக்கம். ஒரு காலத்துல பூமியில 4வது பெரிய ஏரியா இருந்த ஒரு கடல் இப்போ துருப்பிடிச்ச கப்பல்களோட கல்லறை தோட்டமா மாறிடுச்சு. எப்படி ஒரு முழு கடல் பாலைவனமா மாறுச்சு? வாங்க இந்த ஆச்சரியமான அதே சமயம் சோகமான கதைய விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாலைவனம். ஆனா அங்கங்க பெரிய பெரிய துருப்பிடிச்ச கப்பல்களோட எலும்புக்கூடுகள் நிக்குது. ஒரு காலத்துல இது லட்சக்கணக்கான மீனவர்களோட வாழ்வாதாரமா ஒரு நீல சொர்க்கமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது ஒரு அமைதியான கல்லறை. அப்போ இங்க இருந்த அவ்வளோ தண்ணியும் எங்கேதான் போச்சு? ஒரு மாபெரும் கடல் எப்படிங்க மொத்தமா காணாம போக முடியும்? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். நாம பேசிட்டு இருக்கிற இந்த இடம் தான் அரல் கடல். ஆனா இப்போ இத அரல்கும் பாலைவனம்னு தான் சொல்றாங்க. இது மனிதன் தன் கையாலேயே உருவாக்குன உலகத்தோட மிக மோசமான சுற்றுச்சூழல் பேரழிவுகள்ல ஒண்ணு. இந்த மாற்றத்தோட வேகம்தான் நம்மள உறைய வைக்குது. இப்போ பாருங்க, 1977ல இதே இடம் எப்படி உயிரோட்டமா ஒரு பெரிய கடலா இருந்திருக்கு. ஆனா வெறும் 50 வருஷத்துல அதே இடம் வறண்டு போன உப்பு படிஞ்ச பாலைவனமா மாறிடுச்சு. இந்த மாற்றத்தை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? சரி, இந்த பேரழியோட வேர் எங்க இருக்கு? இதை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். இந்த அழிவெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரல் கடல் எப்படி இருந்ததுன்னு முதல்ல பார்க்கலாம். 1960களில் அரல் கடல் ஒரு செழிப்பான சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. உலகத்திலேயே 4வது பெரிய ஏரி இது. அமுதரியா சிர்தரியான்னு 2 பெரிய ஆறுகள் தான் இதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, 68,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு, வருஷத்துக்கு 40,000 டன் மீன் இங்கிருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. இதை நம்பி எத்தனையா நகரங்கள் தொழில்கள் செழிப்பா வளர்ந்துச்சு. அந்த சமயத்துல தான் சோவியத் யூனியனுக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு, விவசாயத்துல ஒரு சூப்பர் பவர் ஆகணும்னு. அதுக்காக அவங்க கையில எடுத்த ஆயுதம் தான் வெள்ளை தங்கம், அதாவது பருத்தி. ஆனா அந்த வெள்ளை தங்கத்து மேல இருந்த ஆசை ஒரு நீல கடலையே பலி கொடுக்க போகுதுன்னு அப்ப அவங்களுக்கு தெரியல. சோவியத் யூனியனோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அரல் கடலுக்கு தண்ணி கொண்டு வர்ற அந்த 2 ஆறுகள்லையும் 20க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான அணைகளை கட்டினாங்க. ஆத்து தண்ணியை மொத்தமா மடை மாத்தி பாலைவனத்துல பருத்தி வயல்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இதனால கடலுக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட அவங்க கவலைப்படல. ஆறுகளோட ஓட்டம் நின்னதும் அவ்வளோதான், ஒரு பேரழிவு டாமினோ மாதிரி அடுத்தடுத்து விழ ஆரம்பிச்சுது. விளைவுகள் ஒண்ணுக்கொன்னா வர கடைசியில் அந்த பகுதியோட காத்தே விஷமா மாறிடுச்சு. இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 60களில் வருஷத்துக்கு 20 சென்டிமீட்டர்னு மெதுவா குறைய ஆரம்பிச்சது. ஆனா 1987ல கடல் 2ஆ உடைஞ்சு போச்சு. வடக்கு அரல் தெற்கு அரல்னு பிரிஞ்சது. 2000கள் வரும்போது கிட்டத்தட்ட 90% தண்ணி காணாம போயிருச்சு. நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல நடந்திருக்கு இந்த அழிவு. தண்ணி வத்த வத்த இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, உப்பு. முதல்ல 1 லிட்டர் தண்ணியில 10 கிராம் உப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ அதே 1 லிட்டர்ல 376 கிராம் உப்பு இருக்கு. அதாவது சாதாரண கடல் தண்ணியை விட 10 மடங்கு அதிகம். இவ்வளோ உப்புல எந்த உயிரினங்க வாழும்? கோடிக்கணக்கான மீன்கள் மொத்தமா செத்து மடிஞ்சது. ஆனா பிரச்சனை மீனோட முடியல. அந்த வறண்டு போன கடல் தரை இருக்கே, அதுவே ஒரு நச்சு பொருளா மாறிடுச்சு. அங்க இருந்த பூச்சிக்கொல்லி உரம் எல்லாம் தூசியா மாறி காத்துல பரவ ஆரம்பிச்சது. அதோட விளைவு கேன்சர், மூச்சுத்திணறல், குழந்தைங்களுக்கு பிறப்பு குறைபாடுகள்னு அங்க வாழற மக்கள் படாத பாடுபட்டாங்க. கிளைமேட்டும் தலைகீழா மாறிடுச்சு. கோடைகாலம் கொளுத்துச்சு, குளிர்காலம் நடுங்க வச்சது. இந்த கதையில இன்னும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த பேரழிவுக்கு நடுவுல வறண்டு போன கடலுக்குள்ள இருந்து ஒரு கொடூரமான ரகசியம் வெளியே வந்துச்சு. ஓஸ்ரோஷ்தேனியா தீவு. ரஷ்ய மொழியில இதுக்கு மறுபிறப்பு தீவுன்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க. ஏன்னா உண்மையிலும் இது ஒரு மரண தொழிற்சாலை. சோவியத் யூனியனோட டாப் சீக்ரெட் பயோ வெப்பன் லேப், அதாவது உயிரியல் ஆயுத ஆராய்ச்சி மையம் இங்கே தான் இருந்துச்சு. இந்த தீவுல என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆந்த்ராக்ஸ், பிளேக், பெரியம்மை மாதிரியான பயங்கரமான நோய் கிருமிகளை வச்சு ஆயுதங்கள் தயாரிச்சாங்க. அதுவும் இது ஒரு தீவா தனியா இருக்கிறதுனால இந்த கிருமிகள்லாம் வெளியே பரவாதுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா கடல் வத்துனதுனால என்னாச்சு? 2001ல அந்த தீவு மெயின்லேண்டோட கனெக்ட் ஆயிருச்சு. ஒரு காலத்துல யாருமே போக முடியாத அந்த மரண தீவுக்கு இப்போ யார் வேணாலும் நடந்து போகலாம். அங்க டன் கணக்குல ஆந்த்ராக்ஸ் கிருமிகளை புதைச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பயோலாஜிக்கல் டைம் பாம் இப்ப திறந்த வெளியில இருக்கு. சரி, இவ்வளோ அழிவுக்கு அப்புறமும் ஒரு சின்ன நம்பிக்கை வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. அரல் கடலை எப்படியாவது காப்பாத்தணும்னு சில முயற்சிகள் நடக்க ஆரம்பிச்சது. 2005ல கஜகஸ்தான் அரசாங்கமும் உலக வங்கியும் சேர்ந்து ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் கோக்கரல் அணை. சிம்பிளா சொல்லணும்னா கடலோட வடக்கு பகுதியை மட்டும் தனியா பிரிச்சு அதுக்கு வர ஆத்து தண்ணியை வீணாகாம அங்கேயே தேக்கி வைக்கிறதா இந்த பிளான். அதோட ரிசல்ட் ஒரு அதிசயம்னே சொல்லலாம்.
வடக்கு அறல் கடல்ல தண்ணி மட்டம் 42% அதிகமாச்சு. மீன்கள் திரும்ப வந்துச்சு, செடி கொடிகள் முளைக்க ஆரம்பிச்சது, ஏன் டூரிஸ்ட் கூட வர ஆரம்பிச்சாங்க. முழு கடலையும் காப்பாத்த முடியலனாலும் இது ஒரு முக்கியமான முதல் படி, ஒரு நம்பிக்கையோட சின்னம். அறல் கடலோட கதை நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. மனுஷனோட பேராசையால ஒரு கடலையே எப்படி அழிக்க முடியும்னு இது கண் முன்னாடி காட்டுது. இன்னைக்கும் நாம இதே தப்பத்தான் செஞ்சுட்டு இருக்கோமா? காடுகளை அழிக்கிறோம், ஆறுகளோட வழிய மாத்துறோம். அறல் கடலோட கதையிலிருந்து நாம உண்மையிலேயே பாடம் கத்துக்கிட்டோமா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?